உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வர முடியாது. அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்கிரன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னத்த சொல்ல, 1 2 6ஆம் இடத்தில் நட்சத்திரநாதன் வலுவாகிய ஸ்ட்ராங்கா இருக்க போற. இப்ப 5ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் இருக்காரு. 5ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் இருந்தாலே எப்படி இருக்கும்? அதுவே பெரிய விஷயம். அதுவும் செவ்வாயோட வீட்டுல வேற உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் அதிபதி வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. தொடர்ந்து இந்த 4 5 6 இது 3 இயங்க போது 10க்கு 3ஆம் இடத்துல ராகு 2ஆம் இடத்து அதிபதி போய் 4ல உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் போய் அங்க உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதியான நம்ம ஆளு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போறாரு. இதெல்லாம் இந்தான்னு 1 டிக் 2 டிக் 3 டிக் 4 டிக் 5 டிக்ன்ற மாதிரி எல்லாத்தையும் டிக் 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 பண்ணக்கூடிய நேரமா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்க போறீங்க. இது வரைக்கும் சோம்பேறித்தனமா இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி சுறுசுறுப்பாக போறீங்க. டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்பு அதிகரிக்கும். 5ஆம் இடமே பூரிப்பு தான், மகிழ்ச்சி தான். அப்புறம் தான் மற்றதெல்லாம். குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் கேதுலாம் வளர்த்துட்டா நிறைய பேர் தெய்வங்களை பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகம் உட்காந்து கண்ணு மூடி நீங்க ஆக்ஞால நிப்பாட்டீங்கன்னா வந்து நின்று பேசும் தெய்வம் உங்ககிட்ட. இப்பயே பாதி பேர் அப்படிதான் இருக்கீங்க பூராட நட்சத்திரக்காரங்க. இன்னும் கடவுள் அப்படியே ஆக்கி விட்டுருவார். யாருக்கும் தெரியாம சைலண்டா அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை, சொல்ல முடியாத மாற்றத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பெருமை மிகுந்த மாதமா இருக்கு. நட்சத்திரநாதன் ரொம்ப நல்லா இருக்காரு. என்னதான் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சமம் அப்படின்ற நிலைமையில இருக்காரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது பகை நீச்சம் அப்படிலாம் இல்லைங்க, சமங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமம். அவன் என்னதான் செவ்வாய்க்கு மாரகாதிபதியா வந்தாலுமே நம்மளுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காரு. அப்ப கொஞ்சம் அண்ணன் தம்பியிடம் விட்டு கொடுத்து போகும். பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அண்ணன் தம்பி கிட்ட விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக தான் இருக்கு. இல்ல அண்ணன் தம்பிகள் நம்ம கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்களே, இல்ல நம்மள பார்க்க மாட்டாங்களேன்ற மாதிரி ஏக்கமும் சில பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் சந்திக்க வேண்டி வரலாம் இந்த ஒரு மாதம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க நேட்டராஸ்கோப் நல்லா இல்லாத பட்சத்துல. நல்லா இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் செய்யற மாதிரி, என் அண்ணன் மாதிரி உண்டா, என் தம்பி மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு நீங்க பூரிச்சு பெருமை அடைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. கிளியர். 2வது விஷயம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பீதியும் பயமும் இருந்த வேலைக்கான அமைப்பு மாறப்போகுது. சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆக போகுது. பூராடம் நூலாடாது, பூராடம் ஊராடணும், ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க பூராடம். இந்த தடவை நிறைய டிராவல் கண்டிப்பாக இருக்கு. பெருமை மிகுந்த மாதமா இருக்கு. 5ஆம் இடம் வழுக்க போகிறது, 4ஆம் இடம் வழுக்க போகிறது, 3ஆம் இடம் வழுக்க போகிறது, 2ஆம் இடம் வழுக்குது. ஆல்மோஸ்ட் உங்களையே உங்க ராசிநாதன் டைரக்டா பார்த்து வாவ் அப்படின்னு உங்களை வந்து அப்படியே அழகாக்கி கொண்டிருக்கிறார். வேற என்ன வேணும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, நட்சத்திரநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. 18ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 4ஆம் இடத்துல கூடிய இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ஓரளவுக்கு மனதை படுத்தலாமே ஒழிய ஆஃப்டர் 15க்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேசாதவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அவ்வளவுதான் இவங்க முடிஞ்சு அப்படின்னு நினைச்சவங்க கூட திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ப்ரப்போசல் வரும் இந்த தடவை. எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களும் எடுப்பீங்க. நம்ம சொல்லாம யோசிச்சுட்டு ஒரு சைடா சுத்திட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த தடவை அவங்களா வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கான நேரமெல்லாம் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை 20 வயது தாண்டினாலும் சரி, 40 வயது தாண்டினாலும் சரி, கொஞ்சம் இளமை ஊஞ்சலாடுதுன்ற மாதிரி தான் இருக்க போறீங்க. இன்பங்கள் எல்லாம் கூடி வரப்போகுது. ஹெல்த் தான், ஆரோக்கியம் தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உட்காந்து இருக்கும் போதே முதுகு வலி வர்றது, முதுகு தண்டுவடம், ஷோல்டர் பெயின், கால் பெயின், இதனால இந்த சனியுடைய அமைப்புல கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி மேல் வயிறு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை. பூராடத்துல லக்ன புள்ளி விழுந்தாலும் சரி, நட்சத்திரமா இருந்தாலும் சரி, பூராடத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, இந்த வைத்த வழியால் அவஸ்தப்படுவீங்க. இது 5ஆம் இடத்தை இண்டிக்கிற உங்க பிள்ளைகளுக்கு வயிறு வலி வரும். உங்களுக்கு வரும், இல்ல பூராட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு வரும், இல்ல பூராட நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு வரும். இந்த இடத்துல எந்த பிளானட் இருந்தாலும் சரி, இல்ல லக்னாதிபதியோ லக்னமோ ஏதோ ஒண்ணு பூராடத்தோட கனெக்ட் ஆகும் போது இந்த தடவை இதற்கான சினாரியோ கிரியேட் ஆகும். நீங்க அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமா அது போன மாசத்துல இருந்து அப்படி நீடிச்சுட்டு தான் இருக்கு. 12 தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். பெருசா மாற்றம்லாம் இல்லை. வயிற்ற ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா மேல் வயிறு தான் இந்த 4ஆம் இந்த இடத்துக்கும் அந்த ஹார்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய இடம். கவனமா பார்த்துக்கணும். ஸ்கின் அலர்ஜி சில பேருக்கு எட்டி பார்க்கும் புதனுடைய பொசிஷனை வச்சு.
ஸோ காலில் சில பேருக்கு அரிப்பு வருது, தேமல் வர்றதுன்ற மாதிரி கால் சம்மந்தப்பட்டு கை சம்மந்தப்பட்டு சில ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகலாம். அதனால தேவையில்லாமல் சோப்பை மாற்றாமல் என்ன பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்க இந்த தடவை. ஏன்னா இந்த தடவை அப்படியே தோணும், இந்த தடவை புதுசாக அதை மாற்றுவோம் இதை மாற்றுவோன்ற மாதிரிலாம் நிறைய தோணும். சுக்கிரனுடைய பொசிஷன் அவன் தோண வைப்பான், உங்கள் பிரச்சனை இல்லை. நிறைய உங்களுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க. ட்ரெஸ் வாங்குறது, சாப்பாடு மெயினாக அந்த ஹோட்டல் போகலாம் இந்த ஹோட்டல் போகலாம். இருக்கிற கேஸ் சிலிண்டர் பிரச்சனையில் லாக்டவுனே வருமா வராதுன்னு திரும்பி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு மைண்ட் அந்த ஹோட்டல் போகலாம் இந்த ஹோட்டல் போகலாம், காசு செலவு பண்ணால் போயிட்டு வயிற்றுக்கு எடுத்துப்பீங்க. அதனால இப்பயே சொல்லிட்டேன், இந்த மாதம் இதை ஆரம்பிக்கும் போதே மண்டையில் சொல்லிடுங்க, நோ நோ நோ. நம்ம யாரையும் வாழ வைக்க பிறக்கவில்லை. இந்த ஒரு மாதம் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வயிறு வேணும், கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே கூல். படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பராக இருக்க போறீங்க. 2ஆம் வீட்டு செவ்வாயோட ஸ்ட்ராங்கா நெருப்புடா கபலிடமா இருக்கும்போது போட்டி போட்டு படிப்பாங்க. பூராட நட்சத்திரக்கார பிள்ளைங்க போட்டித் தேர்வுகளுக்கு எடுக்கிறவங்க சூப்பராக ஜெயிச்சிடுவாங்க. குருவோட பார்வை நல்லா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஜூனுக்குள்ள வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் உண்டு. இப்போதைக்கு இதுதான் ஜெயிச்சிடுவீங்கன்னா என்ன 80% வேலை கன்ஃபார்ம் தான். ஓகே, நிறைய 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மேல் சொன்ன அத்தனை விஷயங்கள் நடக்க போகுது. காதல் இனிக்க போகுது, கவிதை மலரப்போகுது, குழந்தை பிறப்பு நடக்க போகுது, சொந்த சூழங்கள் வந்து நிற்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது, வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது. நீங்கள் சுபகாரிய விஷயத்தில் கலந்துக்க போறீங்க, மொய் எழுத போறீங்க, பெருமைக்காக நிறைய சில விஷயங்கள் மேற்கொள்ள போறீங்க. உங்களை வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு சில விஷயம்லாம் பண்ண போறீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. சாப்பாடு விஷயத்துல நான் திடீர்னு யூடியூப்பை பார்த்து அதை சமைக்கிறேன், திடீர்னு இன்ஸ்டாவை பார்த்து இதை சமைக்கிறேன்னு போட்டோன்னா வயிறு பிரச்சனை ஆகிடும். கவனம். அதே மாதிரி உங்கள்கிட்ட சீக்கிரம் சொல்கிறேன், சனி எல்லாம் ஐஸ், அவரோட பிளானட்டே கோல்டு பிளானட் தான். ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய நாள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு பிரச்சனை ஆகிடும். அதனால அதில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை வரலாம், மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம். ஏன்னா புதன் பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்லை. 10ஆம் இடத்து அதிபதி அவர் கர்மா காரகன், கர்மா அதான் 10ஆம் இடம். பார்த்து நடந்துக்கணும். 60 தாண்டிய பூராட நட்சத்திரக்காரலாம் கொஞ்சம் கேஸ் பிடிக்கிற மாதிரி உணவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இல்லாட்டி வாயு பிடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு, கேஸ்ட்ரிக்ல மாட்டிப்பீங்க. இந்த அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றபடி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையெல்லாம் கூடி வரக்கூடிய பெருமை மிகுந்த மாதமாக, சுற்றமும் சுலமும் வருகை தந்து கொண்டாடக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்ரீமன் நாராயண வழிபாடு மிகச்சிறியான ஏற்றத்தை கொடுக்கும். நின்ற கோலம், படுத்த கோலம், அமர்ந்த கோலம் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, திருப்பதி பெருமாள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாங்கன்னா திருப்பி கிடச்சிடும். நிறைய திருப்பதி பெருமாளோட கனெக்ட் ஆவீங்க. இந்த தடவை எங்கேருந்தும் உங்களுக்கு திருப்பதி லட்டு கிடைக்கும், திருப்பதி பிரசாதம் கிடைக்கும், திருப்பதி பெருமாளுடைய ஃபோட்டோ உங்கள் கண்ணில் போடும். பட்டுச்சுன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை பாலாஜி திருப்பதின்ற பேரோடு ஏழுமலையான்ற பேரோடு கனெக்ட் ஆவாங்க. அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும். நல்லா இருக்கு. இந்த டைம் சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல நேரம் வருது. சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா பசுமாடா? எஸ், நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. சில பேருக்கு இன்னொன்னா நல்லா இருந்ததுன்னா அப்படி யூடியூப் திறந்தாலே தங்கத்தில் இருக்கக்கூடிய பசெல்லாம் கண்ணில் படும். காசு கொட்டுற மாதிரியான பசெல்லாம் தெரியும். காமதேனு கண்ணில் படும். காமதேனு வாங்குவீங்க, இல்லை வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வாங்கி முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு கூட இந்த மாதிரியான தாட் மைண்டில் ஓடும். காமதேனு வீட்டுக்கு வரப்போறா, சூப்பராக இருக்க போகுது டைம், நல்லா இருக்கு. ஸோ பூராட நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி பெருமாள் வழிபாடும் நாராயண வழிபாடும் மிகச்சிறியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.